வணக்கம். ஆறிலும் சாவு நூறிலும் சா அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்கன்னா, தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க. 6 வயசானாலும் 100 வயசானாலும் சாவு வரதான் போகுது, நல்லா தைரியமாக இருங்க அப்படின்னு தான் அர்த்தம் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு உண்மையான அர்த்தமே வேறு. இது மகாபாரத்தில் வருது. இந்த பழமொழியை கர்ணன் அவங்க அம்மா குந்திக்கு சொல்கிறார். ஆக்சுவலாக கர்ணன் தேரோட்டி மகனாக தான் வளர்றான். ஆனால் அவரோட உண்மையான அம்மா குந்தி தேவி தான். குந்தி தேவி பாண்டவர்களோட அம்மா. பாண்டவர்கள் எத்தனை பேர்? 5 பேர். ஆனால் கர்ணனும் குந்தி தேவியுடைய மகனால் மொத்தம் 6 பேர். ஆனால் அவர் துரியோதனன் தான் இவரை நல்லா சப்போர்ட் பண்ணி வளர்க்குறாரு. துரியோதனோட சகோதரில் எல்லாம் சேர்ந்து கௌரவர்கள் அவங்க 100 பேர். இவர் கர்ணன் கௌரவர் பக்கம்தான் இருக்கார். மொத்தம் 100 பேர் கூட அவங்களாம் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் இந்த பாண்டவரில் 5, இவரையும் சேர்த்து மொத்தம் 6 பேர். இப்போ குந்தி கடைசியாக தான் கர்ணனுக்கு குந்தி தான் அவரோட அம்மான்றது தெரியுது. இப்போ குந்தி தேவி என்ன சொல்கிறாங்க, நான் தான் உன்னோட அம்மா, இந்த மகாபாரத போரில் பாண்டவர் பக்கம் சண்டை போடு, கௌரில் விட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கர்ணன் சொல்கிறாரு, அம்மா நான் பாண்டவர் பக்கம் வந்தால் நான் மொத்தம் 6 பேர், நான் கௌரவர் பக்கம் இருந்தால் மொத்தம் 100 பேர், நான் பாண்டவர் பக்கம் சேர்ந்து இருந்து சண்டை போட்டாலும் செத்து தான் போகிறேன், கௌரவர்கள் பக்கம் இருந்து சண்டை போட்டாலும் செத்து தான் போகிறேன். அதை தான் கர்ணன் என்ன சொல்கிறார் அவங்க அம்மா குந்தி தேவிட்ட, 6லும் சாவு 100லும் சாவு அப்படின்றாரு. இதுதான் உண்மையான அர்த்தம். ஆனால் காலப்போக்கில் இந்த பழமொழி மறி வந்துருச்சு. நன்றி, வணக்கம்.